பெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியாஸ் ஃபார் பிஸி பீப்புள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ண ஆசைப்பட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி பிசினஸ் ஒன்று பண்ணிட்டீங்க, எடிஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணுன்னு தேடிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பெஸ்டான எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியாஸ் 2 சொல்ல போறேன். அந்த 2ஐயும் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கூடுதலான அளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, கூடுதலான அளவு மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க டைம் கொஞ்சம் அளவு போட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணாம கூட இதுல நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இது பிகினர் ஃப்ரெண்ட்லி. நீங்க ஒரு விஷயத்துல நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் மட்டும்தான் செய்யலாம்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. பிகினரா இருந்தா கூட தாராளமா செஞ்சு கொள்ளலாம். பிளஸ் இந்த 2 மெத்தடையும் செய்யறதால நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்கேன், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்லாம் எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்காங்கன்னு சொல்லி எங்க பார்க்கலாம்னு சொல்லி அதோட டீடைல்ஸையும் இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம இருக்கிற இந்த பீரியட்ல எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்று இல்லை. இப்ப நம்ம இன்டர்நெட் யுகம் ஒன்று இல்லாம ஒரு 30 வருஷத்துக்கு முதல் 40 வருஷத்துக்கு முதல் நம்மளோட பேரண்ட்ஸோட காலத்துல இன்டர்நெட் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா நம்ம பிசிக்கலா எங்கேயாச்சும் போய் பிசிக்கலான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது மூலமா மட்டும்தான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனா இப்ப இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி வந்து எல்லார கையிலயும் இப்ப ஸ்மார்ட் போன் இருக்கிறதால உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் உண்டும் உங்கள்கிட்ட ஒரு இன்டர்நெட் இருக்குன்னு சொன்னா தாராளமா ஆன்லைன்ல எவ்வளவு விதமான இன்கம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். பிளஸ் நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அந்த லொகேஷன்ல மட்டும் இல்லாம நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் டாப் டியர் கண்ட்ரீஸ்லான யூஎஸ், கனடா போன்ற நாடுகள்ல மாதிரியான என்னென்ன மாதிரியான ஆக்கள் எவ்வளவு எல்லாம் ஏர்ன் பண்றாங்களோ அதே அளவு மணியை நீங்க உங்களோட நாட்டுல இருந்துகிட்டு நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைன்ல ஏர்ன் பண்றது நீங்க ஜாப் மாதிரியும் செய்யலாம், பிசினஸ் மாதிரியும் செய்யலாம். ஆன்லைன்ல ஜாப் மாதிரி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஃப்ரீலான்சிங், ஆன்லைன்ல சர்வே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஆன்லைன்ல பிசினஸ் மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்லைன் பிசினஸ் மாதிரின்னு சொன்னா நீங்க எஃபர்ட்டை போடுவீங்க. ஸோ உங்களோட இன்கம் டிரெக்டா உங்களோட டைமுக்கு இதா இருக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க ஆன்லைன் ஜாப்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவுக்கு உங்களோட டைம் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட இன்கம் இருக்கும். ஆனா பிசினஸ்ல எப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட டைமுக்கும் அதுல வார இன்கமுக்கும் எந்த சம்பந்தம் இருக்க மாட்டேங்குது. நீங்க எவ்வளவு வேல்யூ ப்ரொவைட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்கம் இருக்கும். ஓகே, அதுலயும் இந்த ஆன்லைன்ல பெசிவ் இன்கம்ங்கிறது வேற லெவல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. பட் நான் 5-6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச செலவுக்கு எனக்கு இன்றைக்கு கூட கமிஷன்ஸ்கள், இன்றைக்கு கூட ஏர்னிங்ஸ்கள் எனக்கு வந்துட்டு இருக்குது. என்ன ஆனோம் சொன்னா அதெல்லாம் பெஸ்டான பெசிவ் இன்கம் மெத்தட்ஸ். ஓகே, நீங்க இந்த பெசிவ் இன்கம் பிளஸ் இந்த ஆன்லைன் பிசினஸ் போன்ற விஷயங்களுக்குள்ள போகக்குள்ள என்ன நடக்கும்னா உங்களோட டைமை உங்களோட இன்கம்ல இருந்து நீங்க வெளியால் எடுத்துடலாம். ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் ஒன்றையோ அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட டீம் ஒன்றையோ நீங்க பில்ட் பண்ணுவீங்க. நீங்க செஞ்ச வேலைக்காக ஃபியூச்சர்ல நீங்க இன்ஸ்டன்டா கூட சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டினியூஸா இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு தந்துட்டு இருக்கு. ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற ஆன்லைன் பிசினஸ்ங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ட்ராப் ஷிப்பிங், அமேசான் FBA, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஜெனரல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஹை டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நான் செஞ்சில்ல, சிலது நான் செஞ்சிருக்கேன், சிலதுல எனக்கு சக்சஸ் கிடைக்கல. எனக்கு சக்சஸ் தந்த நான் thousands of dollars நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், பிளஸ் நான் சொல்லி கொடுத்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற 2 பெஸ்டான எக்ஸ்ட்ரா இன்கம் மெத்தட்ஸ்கள் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்க ஆக்டிவ் இன்கம்மாவும் செய்யலாம், பெசிவ் இன்கம்மாவும் செய்யலாம். ஓகே, ஆக்டிவ் இன்கம்மா செய்யறதை நான் ரெக்கமெண்ட் பண்றல, நான் சொல்லி கொடுக்குறல. நான் பெசிவ் இன்கம் மெத்தட்ல கண்டென்ட் கிரியேட் பண்ற மூலம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலம் செய்யற விஷயம் தான் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது நான் இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் இன்னொரு ஆளோட ப்ரொடக்டிவ் சர்வீஸோ நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி அது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி பாவிச்சு அந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸுக்கு நீங்க சேல்ஸ் எடுத்து கொடுக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜ்ல கமிஷன்ஸ் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஓனர்ஸ் தருவாங்க. இது பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் சொன்னா 2% இருந்து 10-20% வரையும் கமிஷன்ஸ் டிஃபர் ஆகும். இதே இது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லான சாஃப்ட்வேர், கோர்சஸ், கோச்சிங் ப்ரோக்ராம் இதை மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரைக்குள்ள 40% இருந்து 90% வரையும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், இப்போ இது எப்படி எக்ஸ்ட்ரா இன்கம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட படிக்கணுமோ, அப்படி நிறைய டைம் போடணுமோ, அப்படி இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா இல்லையான்னு சொல்லி டவுட் இருக்குன்னு சொன்னா இது பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தான், யார் வேணும்னாலும் செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பயங்கர அளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்டே பண்ணாம கூட ஃப்ரீயா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே இதுக்கு போதும். முதலாவது நீங்க நிச் ஒன்று செலக்ட் பண்ணணும், எந்த நீச்ல நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி. ஹெல்த்,
ரிலேஷன்ஷிப், வெல்த், இந்த 3 நிச்சும் பாத்தீங்கன்னு சொன்னா பெஸ்டான எவர்கிரீன் நிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே டிமாண்ட் இருந்துட்டே இருக்கும். நீங்க எவர்கிரீன் இல்லாத வேற ஒரு நிச்சு எடுப்பீங்க, உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ்ங்கிற ஒரு நிச்சு ஒன்று எடுப்பீங்க, இல்லாட்டி ஃபெஸ்டிவல்ங்கிற ஒரு நிச்சு ஒன்று எடுப்பீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் இருக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சும்மா தான் இருக்கணும். ஸோ அதனால எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற எவர்கிரீன் நிச்சியல் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாங்க. தயவு செய்து நீங்க என்ன ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் உருவாக்காம நீங்க உங்களோட பேர்ல இல்லாட்டி வேற ஒரு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாங்க. என்னைக்கு பிராண்ட் என்னன்னு ஆசிவாசன் HBU கன்சல்டன்சிங்கிற எந்த பிராண்ட், இந்த பிராண்டுக்கு பின்னால நான் எதை வேணுனாலும் நான் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ தயவு செய்து நீங்க என்ன ப்ராடக்டோ சர்வீஸை ப்ரொமோட் பண்ணீங்களோ அதுக்குரிய பிராண்ட் உருவாக்காம நீங்க உங்களோட ஓன் பர்சனல் பிராண்ட் உருவாக்குங்க. சிலாக்கள் இப்போ ஏங்கிற ஒரு கம்பெனி வந்து அஃபிலியேட் மாதிரி செய்யறாங்கன்னா ஏங்கிட்ட அந்த கம்பெனியோட பேர்லயே சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அதோட பேர்லயே அவங்களோட பேரை போட்டு பின்னால அந்த ஏங்கிட்டு போடுற அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த கம்பெனியோட பேர்ல பிராண்ட் உருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்டா நீங்க அந்த கம்பெனி எவ்வளவு காலத்துக்கு நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு அவங்க கம்பன்சேஷனை மாத்தக்குள்ள அப்படி இல்லாட்டி அவங்களோட நோலவங்க நீங்க ரெலவெண்ட் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்குள்ள நாளைக்கு உங்களோட பிராண்டே அது சம்பந்தமா இருக்கக்குள்ள நீங்க ஈஸியா மாத்திடலாம். திரும்ப புது பிராண்ட் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும். நான் இந்த HBU கன்சல்டன்சி ஆசிவாசன்ங்கிற பிராண்ட் 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். நான் 5 வருஷத்துல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நான் இது ப்ரொமோட் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன். ஓகே, ஆனா பிராண்டை நான் மாத்தல. எல்லாத்தையுமே HBU அண்ட் ஆசிவாசன்ங்கிற ஒரே பிராண்டுக்கு பின்னாலதான் நான் கண்டினியூ செஞ்சுட்டு. அதனால ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும் சொன்னா பிராண்ட் உருவாக்கணும். பிராண்ட் உருவாக்கி போட்டு பெஸ்டான ரெக்கரிங் கமிஷன் தர அஃபிலியேட் ப்ரோக்ராம் நீங்க கண்டுபிடிக்கணும். அது என்ன ரெக்கரிங் கமிஷன் சொன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு சேல் எடுத்தாலும் அந்த கஸ்டமர் கண்டினியூஸா மந்த்லி இயர்லி அந்த ப்ராடக்ட்டை பாவிச்சிட்டு இருப்பாரு. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவர் கண்டினியூஸா அந்த கஸ்டமர் எவ்வளவு காலத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை பாவிக்கிறோம் அவ்வளவு காலமும் உங்களுக்கு கமிஷன்ஸ் தந்துட்டு இருப்பாங்க. அநேகமா சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அப்படியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு நீங்க கண்டினியூஸா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, உங்களோட பர்சனல் சோசியல் மீடியாக்கள்ல அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான கண்டென்ட், உங்களோட நிச் ரிலேட்டடான கண்டென்ட்கள் நீங்க கண்டினியூஸா கிரியேட் பண்ணணும். அப்படி கண்டினியூஸா நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் ஒன்று உருவாகும். அந்த ஆடியன்ஸ்ல இருந்து உங்களோட ப்ராஸ்பெக்ட் கோல்டுல இருந்து வார்ம்ல இருந்து ஹாட் ஆகி அதுக்கு பிறகு நீங்க சொல்ற ப்ரொடக்ஷன் சர்வீஸாக போய் வாங்குவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு டிரெக்டா கமிஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஷார்ட் பீரியட்ல கூட நடக்கலாம், இல்லை லாங் பீரியட் எடுக்கலாம். கன்சிஸ்டண்டா கண்டினியூஸா நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நல்ல கமிஷன்ஸ் லேர்ன் பண்ணலாம். ரெண்டாவது பெஸ்டான எக்ஸ்ட்ரா இன்கம் வே பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சியா ஃபியூச்சர் எப்படி 10 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ள வந்தாக்கள்லாம் இப்ப வேற லெவல்ல இருக்காங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஏஐங்கிறது இப்ப ஃபியூச்சர். இப்ப நீங்க கிரிப்டோக்குள்ள வருவீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வேற லெவல்ல இருக்கலாம். ஏன்னா உலக சனத்தொழில 5 விதமான ஆக்கள் தான் கிரிப்டோக்கு எக்ஸ்போர் ஆயிருக்காங்க. மத்தாக்கள் எல்லாம் கிரிப்டோ பத்தி என்னன்னு தெரியும் ஆக்களுக்கு. கிரிப்டோ கரன்சில ஆக்டிவ் இன்கம் வேஸ்ட் பண்ணி பேசிவ் இன்கம் வேஸ்ட் பண்ணி ஆக்டிவ் இன்கம்ல ஏர் ட்ராப்ஸ் கலெக்ட் பண்றது, கிரிப்டோக்குள்ளேயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிவ் இன்கம் மெத்தட்ஸ் எல்லாம் மைனிங், ட்ரேடிங், பொட் ட்ரேடிங், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், இந்த மாதிரி பேசிவ் இன்கம் earn பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னா நீங்க ஆக்டிவ் இன்கம் பேஸுக்குள்ள போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு சொன்னா பேசிவ் இன்கம் பேஸுக்குள்ள போய் நீங்க கிரிப்டோ லேர்ன் பண்ணலாம். நான் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டையும் செய்யறேன். சில வருது ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யறேன். அதாவது கிரிப்டோ அஃபிலியேட் பண்ணி சேர்த்து கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் செய்யறேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் தனியாக செய்யறேன், கிரிப்டோ கரன்சியும் நான் தனியாக செய்யறேன். நான் மத்த அமேசான் FBA அடுத்தது ட்ராப் ஷிப்பிங் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆகல. ஓகே, ஸோ எனக்கு செட் ஆகலங்கிறதுக்காக உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது இல்லை. எனக்கு பெஸ்டா பட்டது இதுதான். ஸோ எனக்கிட்ட நீங்க ஒரு கைடன்ஸ் ஒன்று எடுக்கிறது, இப்ப நான் எப்படி ரன் பண்றேன், நான் என்னென்ன இது ட்ரிக்ஸ் எல்லாம் பாவீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும்னு சொன்னா நீங்க இது கிரிப்டோ அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு நான் என்னால கைடன்ஸ் தரலாம். என்ன நான் thousands of dollars நான் ஏர்ன் பண்ணிங்க, பிளஸ் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸும் நிறைய இதுல ஏர்ன் பண்ணிக்காங்க. HBU கன்சல்டன்சியால 2 கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறேன்னு சொல்லி 100% ஃப்ரீயா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நாங்க இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோச்சிங் ப்ரோக்ராம படிச்சாக்கள் நிறைய பேர் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு என்ன மாதிரி டெஸ்டிமோனி சந்திக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே எங்க பாக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். ரெண்டாவது எங்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னு சொன்னா HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இந்த கோச்சிங் ப்ரோக்ராம்ல நாங்க 14 வழியில எப்படி கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கிரிப்டோ கரன்சி பேசிக்ல இருந்து டீச் பண்ணி அதுல என்னென்ன ஏர்னிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கோச்சிங் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னாலோ அப்படி இல்லாட்டி இந்த 2 கோச்சிங் ப்ரோக்ராம படிச்சாக்கள் என்னென்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் எனக்கு பர்சனலா என்னென்ன மாதிரி ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாலோ, பிளஸ் இந்த கோச்சிங் ப்ரோக்ராம படிச்சாக்கள் பிளஸ் எங்க HBU கன்சல்டன்சி பத்தி என்ன மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் ஃபீட்பேக்ஸ் தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாலோ HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். அந்த லிங்க்ல போனீங்கன்னு சொன்னா நீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெஸ்டிமோனி, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப், இந்த கோச்சிங் சம்பந்தமான மேலதிக டீடைல்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ
ஆல்சோ HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொன்னால் இந்த பெஸ்ட்டான 2 எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ஆன்சர். பை.